ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக நம்முடைய கஷ்டங்கள் தீரணும், கவலைகள் விலகணும், கடன் தீரணும் அப்படின்னா பைரவர வழிபாடுகள் செய்ய சொல்லுவாங்க. அதுவும் அஷ்டமி திதியில் பைரவர வழிபாடுகள் செய்கிறது இன்னுமே சிறப்பானது. அப்படிப்பட்ட அஷ்டமி திதியில் என்னென்ன வழிபாடுகள் எப்படியெல்லாம் செய்யலாம், இதை செய்கிறதுனால என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்கும், பைரவரை பற்றி இன்னும் நிறைய விஷயங்களை தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக ஒவ்வொரு கடவுள்களுக்குமே ஒரு நாள், நட்சத்திரம், திதி, கிழமை இது எல்லாமே விசேஷமானதாக இருக்கும். அதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு சில திதிகள் வரும் பொழுது இது நல்ல நாள், இது கெட்ட நாள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதில் அஷ்டமியும் ஒன்று. அஷ்டமியில் எந்த விதமான சுபகாரியங்களும் செய்கிறது கிடையாது. அதாவது திதிகளில் 8ஆவதாக வரக்கூடியது தான் இந்த அஷ்டமி திதி. அஷ்டமி திதி பார்த்திங்கன்னா மாதத்தில் 2 முறை வரும். இந்த 2 திதிகளுமே சிறப்பானதாங்க. இருந்தாலுமே அதிகமான மக்களால் வழிபாடு செய்யக்கூடிய திதி அப்படின்னா தேய்பிறை அஷ்டமி தான். இந்த தேய்பிறை அஷ்டமியில் விரதம் இருந்து பைரவரை வழிபாடு செய்கிறது இப்போ நிறைய பேர் செய்துட்ருக்காங்க. அது எப்படின்னா நிறைய வளங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் கஷ்டமில்லாத வாழ்க்கை வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வளர்பிறை அஷ்டமியில் விரதம் இருப்பாங்க. அதே வளர்பிறை அஷ்டமியில் பைரவரை நம்ம ஒரு சில முறைகள் இருக்குது வழிபாடு செய்கிறதுக்குன்னு, அந்த மாதிரி கரெக்டாக ஃபாலோ பண்ணி வழிபாடுகள் செய்யணும். அதாவது வளர்பிறை அஷ்டமி வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நிறைய பயன்கள் கிடைக்கும். அப்போது என்ன மாதிரியான பயன்கள் கிடைக்கும், நம்ம என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்தால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத முறைப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் அந்த முறையில் நம்ம விரதம் இருந்து வழிபாடுகள் செய்யும் பொழுது அதன் மூலமாக நமக்கு நன்மைகளும் பெருக ஆரம்பிக்கும். ஸோ தமிழ் மாத கணக்கின்படி பார்த்தோம்னா இப்போ பிறந்திருக்கக்கூடிய மாதம் வைகாசி மாதம். பொதுவாக வைகாசி மாதம் எப்போதுமே வளங்களை தரக்கூடிய மாதம், நிறைய நன்மைகளை தரக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா இந்த டைமில் மங்களகரமான காரியங்கள் எல்லாமே விரும்பி செய்யக்கூடிய மாதமாக இந்த வைகாசி மாதம் இருக்குது. இந்த மாதத்தில் வரக்கூடிய அனைத்து விரத தினங்களுமே ரொம்ப ரொம்ப மகத்துவம் வாய்ந்தது. ஸோ எந்த ஒரு விரதத்தையுமே மிஸ் பண்ணிடாதீங்க. அதிலும் வைகாசி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை அஷ்டமி பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. பைரவர் வழிபாடு செய்கிறதுக்கு, சக்தி வழிபாடு செய்கிறதுக்கு, இதெல்லாம் செய்கிறதுக்கான ஒரு அற்புதமான ஒரு நாள். இதெல்லாம் செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய விரும்பிய காரியங்கள் எல்லாமே நிச்சயமாக நிறைவேறும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பைரவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமானுடைய 64 திருமேனிகளில் ஒருவராக காணப்படுறாரு. பைரவர் அப்படின்னாலே பக்தர்களுடைய பயத்தை போக்கக்கூடியவர் அப்படின்னு தான் பொருள். அதாவது நம்ம கடவுளை வழிபாடுகள் செய்யறதுக்கு ஒரு சில வழிபாடுகள் முறைகள்லாம் இருக்குது. ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா என்ன எதுன்னே தெரியாது, ஆனால் பயம் அப்படின்ற ஒன்று மட்டும் அவங்களுடைய மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த ஒரு பயத்தை நீங்கள் நிச்சயமாக போக்கணும் அப்படின்னா பைரவரை வழிபாடு செய்யலாம். பைரவரை வழிபாடுகள் செய்து அவர்கிட்ட வைக்கக்கூடிய கோரிக்கைகள் பார்த்திங்கன்னா உடனே உங்களுக்கு நிறைவேற்றி தருவார். உடனே நல்ல பலன்களையும் பார்க்கலாம். இவருடைய அருள் இருந்தால் மட்டும்தாங்க உங்களுக்கு அஷ்ட சித்திகளும் கிடைக்கும். ஸோ அப்படி பார்க்கையில் பைரவர்களில் நிறைய பேர் இருந்தாலுமே கூட கால பைரவருடைய வழிபாடு சிறப்பானதாக இருக்குது. காலத்தின் கடவுளாக இவரை தான் நம்ம பார்க்குறோம். காலத்தின் கடவுளான கால பைரவர் தலைவிதியே மாற்றக்கூடியவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவருக்கு மட்டும்தான் அந்த ஆற்றலே இருக்குது. ஏன்னா சிவபெருமானுடைய அம்சமாக இருக்கிறவர் இல்லையா, அப்படிப்பட்ட பைரவர் நம்முடைய முன்னோர்கள் வழிபாட்டின்படி பார்க்கையில் தேய்பிறை திதிகளில் ஆரம்பித்து வளர்பிறை திதிகளில் வழிபாடுகள் செஞ்சு முடிப்பாங்க. ஸோ அதுவே வழிபாட்டினுடைய ரகசியமாகவே இருந்துகிட்டு இருக்குது. ஏன்னா இந்த தேய்பிறை திதிகளில் வழிபாடுகள் செய்யும் பொழுது தான் நம்முடைய கர்ம வினைகள் அழிய ஆரம்பிக்கும். அதனால தான் இந்த நாளில் நம்ம வழிபாடுகள் செய்கிறாங்க. அதே வளர்பிறை திதிகளில் நம்முடைய தேவைகள் அனைத்தும் நிறைவேறணும், நமக்கு இதெல்லாம் நடக்கணும் அப்படின்றதுக்காக, இதெல்லாம் துவங்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நாளில் வழிபாடுகள் செய்கிறாங்க. ஸோ தேய்பிறை திதிகளில் நம்முடைய கர்மாக்கள் அழிந்து வளர்பிறை திதிகள் வரும்பொழுது தேவைகள் எல்லாமே நிறைவேற துவங்கும். இதுதான் ஐதீகம். அதனால தான் அந்த காலத்திலே பார்த்திங்கன்னா தேய்பிறையில் வழிபாடு ஆரம்பித்து வளர்பிறையில் முடிச்சிருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட கால பைரவரை எப்படியெல்லாம் வழிபாடுகள் செய்யலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பொதுவாக பைரவர் வழிபாடை அஷ்டமியில் செய்வாங்க. அதுவும் குறிப்பாக அதிகமாக கடன் இருக்கக்கூடியவங்க தேய்பிறை அஷ்டமியில் உங்களுடைய கடன் பிரச்சனைகள் அத்தனையும் தீரணும் அப்படின்னு மனசார நீங்கள் போய் பைரவரை வழிபாடுகள் செய்யலாம். நீங்கள் எந்த அளவுக்கு மனம் உருகி அவங்கள்ட்ட வழிபாடுகள் செய்கிறீங்களோ கண்டிப்பாக உங்களுடைய குறைகளை அவர் போக்கி கொடுப்பாருங்க. ஏன்னா அதே அளவுக்கு உங்களுக்கு நம்பிக்கையும் இருக்கணும்.
வளர்பிறை அஷ்டமியில் நமக்கு வருமானம் பெருக வேண்டும், செல்வம் பெருக வேண்டும், வாழ்நாள் முழுக்க குடும்பத்திற்கு எந்த விதமான பஞ்சமும் வரக்கூடாது அப்படின்னு வாழ்க்கையினுடைய ஒரு முன்னேற்றத்துக்கு நமக்கு தேவையான விஷயங்கள் என்னென்ன இருக்கோ அதையெல்லாம் வேண்டுதலாக வைக்கலாம். அதே தேய்பிரையில் எப்படி வைக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய கஷ்டங்கள் தீரணும், கடன் தீரணும், இந்த மாதிரியான வழிபாடுகளை தான் வைக்கணும். வளர்பிறையில் வழிபாடுகள் வைக்கிறது எப்படின்னா, அந்த பிறை வளருது இல்லையா, அந்த மாதிரி வளர்பிறை நிலவு போல் நம்முடைய வாழ்க்கையும் பிரகாசமாக முன்னேற்ற பாதையில் வளர்ந்துடணும் அப்படின்னு நம்பிக்கையோடு வழிபாடுகள் செய்வாங்க. அதே பார்த்திங்கன்னா தேய்பிறை திதியில் செய்யும் பொழுது உங்களுக்கு கஷ்டங்கள் எல்லாம் தீர ஆரம்பிக்கும். பொதுவாக அஷ்டமி திதிகளில் சுபகாரியங்கள் வந்தால் செய்ய மாட்டாங்க. கண்டிப்பாக ஒரு விஷயம் வைக்கிறாங்க அப்படின்னா 4 நட்சத்திரம் பார்க்கும்போது அதில் முதல்ல விளக்கப்படக்கூடிய திதி என்ன அப்படின்னா அஷ்டமியாக தான் இருக்கும். ஆனால் இந்த நாளும் பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள் செய்வதற்கு ஏற்ற நாள் தாங்க. பொதுவாக திருமணம், கிரகப்பிரவேசம், சொத்து வாங்கிறது இது போன்ற விஷயங்களை அஷ்டமியில் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக அதை தவிர்க்கணும். ஆனால் இந்த நாளில் தெய்வீக காரியங்கள் எது வேணாலும் நம்ம செய்யலாம். அது நல்லது தான். பொதுவாக தெய்வீக காரியங்களுக்கு தீட்சை பெறுவது, மந்திரங்கள் சொல்கிறது, ஜபிப்பது, ஹோமங்கள் செய்கிறது, இது எல்லாத்தையுமே அஷ்டமியில் தாராளமாக செய்யலாம். ஆனால் கிரகப்பிரவேசம் செய்கிறது, திருமணம் செய்கிறது, இது மாதிரியான விஷயங்களை தான் செய்யக்கூடாது. இது மட்டும் இல்லாமல் குறிப்பாக அந்த செங்கல் சூளை வச்சுருக்கக்கூடியவங்க நெருப்பு மூட்டுறதுக்கு, எதிரிகள் மீது வழக்கு தொடர்றதுக்கு, ஆயுதங்களை உபயோகிக்கிறதுக்கு, எதிரி நாட்டின் மீது போர் தொடுப்பதற்கு, இது மாதிரியான செயல்களுக்கெல்லாம் இந்த அஷ்டமி திதி அப்படின்றது சூப்பரான ஒரு நாள். அதனால் இனி இந்த மாதிரியான விஷயங்களை செய்யக்கூடியவங்களாம் அஷ்டமியில் செய்யுங்க. வாழ்க்கையில் எப்படிப்பட்ட கஷ்டம் உங்களுக்கு வந்தாலுமே கூட சிவபெருமானுடைய அம்சமாக இருக்கக்கூடிய பைரவர வழிபாடுகள் செய்யுங்க. எல்லா விதமான ஆபத்துகளும் உங்களை விட்டு போயிடும். சொல்லப்போனால் கஷ்டங்களில் இருந்து விடுபடுறதுக்கு இது ஒரு ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு விஷயம். மாதத்திற்கு 2 முறை வரக்கூடிய இந்த அஷ்டமி திதியை மிஸ் பண்ணாமல் வழிபாடு செய்யுங்க. யாரெல்லாம் தொடர்ந்து மாதத்திற்கு வரக்கூடிய அஷ்டமியில், தேய்பிறை அஷ்டமியில் வழிபாடுகள் செய்யக்கூடிய பழக்கம் இருக்கிறவங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். கூடவே நீங்கள் எந்த திதியில் வழிபாடுகள் செய்கிறீங்க, வளர்பிறை அஷ்டமியில் வழிபாடு செய்வீங்களா, தேய்பிறை அஷ்டமியில் வழிபாடு செய்வீங்களா அப்படின்றதெல்லாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த அஷ்டமி திதியில் ஒவ்வொரு மாதமும், அதாவது கிருஷ்ணபட்ச அஷ்டமி திதியிலிருந்து விரதம் இருந்து பரமேஸ்வரனை பூஜிக்கிறது அஷ்டமி விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அஷ்டமி அப்படிங்கிறது 8வது திதி. மேலும் அஷ்டமி வழிபாடு ஆபத்துகளிலிருந்து காக்கும் அப்படிங்கிறது மறுக்க முடியாத நம்பிக்கையும் கூட. இந்த அஷ்டமியில் பைரவரை தொடர்ந்து வழிபாடுகள் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் வளர்பிறை அஷ்டமியில் ஸ்ரீ சொர்ணகிருஷ்ண பைரவரை வழிபாடு செய்வாங்க. இவரை வழிபாடு செய்கிறது பார்த்திங்கன்னா சிறப்பு வாய்ந்த ஒன்று. 16 செல்வங்களையும் நமக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரே ஒரு பைரவர்னால் அது சொர்ணகிருஷ்ண பைரவர் தான். இந்த ஒரு பைரவரை யாரெல்லாம் வழிபாடு செய்திருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் பார்த்திங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு தீய சக்தியுமே நம்மளை நெருங்க விடாமல் காக்கக்கூடியவரும் இந்த கால பைரவர் தான். அப்படி காக்கக்கூடிய பைரவரை வழிபாடு செய்கிறதுக்கு சிறந்த திதி அப்படின்னா மாதத்தில் வரக்கூடிய இந்த அஷ்டமி திதி தாங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் அஷ்டமியில் வழிபாடுகள் செய்யுங்க. இந்த திதியில் வழிபாடுகள் செய்கிறதுனால நமக்கு நிறைய நன்மைகள் இருக்கும். ஏழரைச்சனையால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவங்க உங்களுடைய துன்பங்கள் குறைய பைரவர் சன்னதியில் 2 மண் அகல் விளக்குகளை வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி சிறிதளவு கருப்பு எள்ளிட்டு திரி போட்டு தீபம் ஏற்றிட்டு வாங்க. மனதார வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக எல்லா விதமான பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் பஞ்ச தீபம் ஏற்றக்கூடிய முறை இருக்குது. இந்த காலபைரவர் சன்னதியில் பஞ்சபூதங்களையும் அடக்கி ஆளக்கூடியவராக இவர் இருக்கிறதுனால இந்த கோவிலில் பஞ்ச தீப எண்ணெய் ஊற்றி பஞ்ச விளக்குகளை ஏற்றி நம்ம வழிபாடுகள் செய்யணும். அதாவது பஞ்சம்னா 5. இந்த 5 அகல் விளக்குகளை எடுத்துக்கோங்க. அதில் ஒவ்வொரு விளக்கிலும் ஒவ்வொரு வகையான எண்ணெயை ஊற்றி தனித்தனியாக தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யணும். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஒரு இதில் நெய், நல்லெண்ணெய், இன்னொன்றில் விளக்கெண்ணெய், தேங்காய் எண்ணெய், இழுப்ப எண்ணெய், இப்படி 5 வகையான எண்ணெய்களை தனித்தனியாக ஊற்றி வழிபாடுகள் செய்யணும். இப்படி ஒவ்வொரு விளக்கிலும் ஒவ்வொரு எண்ணெயை ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு நீங்கள் தீபம் ஏற்றி பைரவருடைய மந்திரத்தை 27 முறை உச்சரித்தீங்க அப்படின்னா எல்லா பிரச்சனைகளுமே தீர்ந்து போயிடுங்க. ஸோ இந்த நாளில் பைரவர் அஷ்டகம் வாசிக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் செய்கிறது உங்களுடைய உள்ளத்திலும் எண்ணத்திலும் நல்ல விஷயங்களை வளர்க்க ஆரம்பிக்கும், விதைக்க ஆரம்பிக்கும், நேர்மறை எண்ணங்களை அதிகரிக்க செய்யும். ஸோ இது மாதிரி ஆகும் பொழுது குடும்பத்தில் இருக்கக்கூடிய துஷ்ட சக்திகள் அத்தனையும் நீங்கி உங்களுக்கு எல்லா வளங்களும் நலங்களும் கிடைக்கிறதோடு மட்டும் இல்லாமல் சுபிட்சமும் அடைய முடியும்.
ஸோ கட்டாயமாக அதனால் கால பைரவரை வழிபாடு செய்ய மறந்துடாதீங்க. இந்த பதிவில் பைரவரை எப்படி வழிபாடுகள் செய்யணும், அஷ்டமி திதி எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது அப்படின்றத பற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கட்டாயமாக வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேலும் ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய எளிமையான பரிகாரங்களையும் செய்து பயன்பெறுங்க. மேலும் இது போல் மற்றொரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.